கிதாபுல இப்படி ஒரு ஊர் இருக்கு, உந்துலுஸ். இஸ்லாமியர்கள் பல வருடம் ஆட்சி செய்த நாடு. இன்னைக்கு உலகத்துடைய வரைபடத்தில் அப்படி ஒரு நாடே கிடையாது. என்ன காரணம்? வரலாறை எடுத்து பார்க்கும் பொழுதுதான் தெரிகின்றது. அங்கே வாழ்ந்த முஸ்லிம்கள் அவர்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட பிரிவினையின் காரணமாக ஒரு இமாமுக்கும் ஜமாத்துக்கும் மத்தியில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் அழிந்து போவதற்கு என்ன காரணம்? அவ்வளவு பெரிய பிரச்சனை என்ன என்று எடுத்து பார்க்கும் பொழுதுதான் தெரியுது. பெரிய விஷயம் எல்லாம் இல்ல. ஒரு இமாம் ஜும்மாவில் பேசுகின்றார், அஸ்ஹாபே கஹஃப், கஹஃப் வாசிகளை குறித்து பேசுகின்றார். அது பேசும் பொழுது அவங்க எத்தனை பேரு, அவங்க எத்தனை வருஷம் தூங்குனாங்க அப்படின்னு பேசி வரக்கூடிய இமாம் ஒரு ஆயத்து இப்படி வருகின்றது, அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அவர்களோடு ஒரு நாயும் இருந்தது. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ஒரு நாய் இருந்தது அப்படின்னு அந்த இமாம் சொல்றாரு. அந்த நாய் என்ன நிறம் அப்படின்னு சரியான ஆதாரங்கள் எங்கேயும் கிடையாது. அவர் ஒரு நிறத்தை சொல்றாரு, கருப்பு. இன்னொரு கூட்டம் இல்லல்ல அது சிவப்பு, ஒரு கூட்டம் இல்ல அது வேற கலரு என்று ஒரு கூட்டம் கூட்டமாக பிரிந்து ஒரு நாயினால் வந்த பிரிவினை பாருங்கள், எவ்வளவு பெரிய பிரிவினை. பல வருடங்கள் முஸ்லிம்கள் ஆட்சி செய்த ஒரு மண் உந்துலுஸ் என்று சொல்லக்கூடிய நாடு. பல வருடம் முஸ்லிம்கள் ஆட்சி செய்திருக்கின்றார்கள். அந்த நாட்டுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடின் காரணமாக முஸ்லிம்கள் அந்த நாட்டை கைவிடக்கூடிய நிலைமை ஏற்படும்.